அன்பு எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. ஆனால் ஒரு மனிதனை அங்கீகரித்து அன்பு செலுத்தும் போதுதான் அந்த அன்பு பரிபூர்ணப்படுகிறது. திஸ் இஸ் மேரி ஜெனிட்டா, ஃபவுண்டர் ஆஃப் கப்ஸரா ஃபவுண்டேஷன், சீனியர் மேனேஜர் இன் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, மியூசிஷியன், ஸ்கிரிப்ட் ரைட்டர், பேச்சாளர். இதெல்லாம் எனக்கு இப்போ கிடைச்சது. அப்போ இதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை என்ன, நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இணையம் என்கிற மீனவ கிராமத்தில் ஒரு மீனவனுக்கு பிறந்த பொண்ணு தான் நான். 8 மாச குழந்தையா இருக்கும்போது போலியோவினால பாதிக்கப்பட்டு 2 கால்களும் செயலிழந்துருச்சு. வறுமையின் காரணமாக என்னோட பேரண்ட்ஸு சென்ட் சார்லஸ்கோம் அப்படின்னு ஒரு ஆர்ஃபனேஜில் என்னை கொண்டு அட்மிட் பண்ணாங்க. அங்கே நிறைய மனநோயாளிகள் இருக்கக்கூடிய அந்த காப்பகத்தில் கொஞ்சம் கால் நடக்க முடியாத என்ன போல மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்க. அவங்க கூட்டத்தில் தான் நான் வளர்ந்தது. 8ஆம் கிளாஸ் வரை சிஸ்டர்ஸ் படிக்க வச்சாங்க. 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை லோக்கல் டிப்போவில் உள்ள டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் அவங்க படிக்க வச்சாங்க. ஹோலிகிராஸு காலேஜில் நாகர்கோயிலில் சிஸ்டர்ஸ் என்னை படிக்க வச்சாங்க. அப்புறம் சென்னை எம்பிஏ படிக்கும்போது சென்னை சத்யபாமா யூனிவர்சிட்டியில் மறைந்த டாக்டர் JPR சார் என்னை ஃப்ரீயாக படிக்க வச்சாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்துலேயும் கடவுள் கிருபையால் என்னை ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணி தான் என்னை படிக்க வச்சு இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். இந்த கப்ஸரா ஃபவுண்டேஷன் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளது. அப்புறம் அபேண்டன் பீப்புள், யாரும் இல்லாதவர்களுக்காக உள்ள இந்த கப்ஸரா ஃபவுண்டேஷன், அதோட ஃபவுண்டர் தான் நான். இந்த கப்ஸரா ஃபவுண்டேஷன் என்ன செய்யுதுன்னா நான் சின்ன வயசில் எதுக்காக இந்த கப்ஸரா ஃபவுண்டேஷன் நான் சொல்கிறேன், சின்ன வயசில் எங்களை ஹோமில் நிறைய பேர் பார்க்க வருவாங்க. பார்க்க வரும்போது முதல்ல நான் என்ன பார்ப்பேன், அவங்க கையில் கவர் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா நல்ல சாப்பாடுக்காக கை பார்த்து நான் வளர்ந்தவ தான் நான். எங்களை பார்க்க வரும்போது முகத்தை கூட நான் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன், அவங்களுடைய கையை பார்ப்பேன். ஏதாவது கவர் இருக்கா, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா, ஏதாவது சாப்பாடு இருக்கா, ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு. சின்ன வயசில் இப்படி ஒரு வறுமையின் கோட்டு கீழே வாழ்ந்ததுனால, சாப்பாடுக்கு அலைஞ்சு மற்றவங்களுடைய கையை பார்த்ததுனால, சின்ன வயசுலேருந்தே நான் என்ன நினைப்பேன்னா, நான் படித்து பெரிய ஆளாய் நான் அநேக மக்களுக்கு சாப்பாடு போடணும். ஒரு நாள் ஏன் இந்தியாவுக்கே என்னால் சாப்பாடு போட முடிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாம் நான் நினச்சிருக்கேன். இப்போவும் நினைக்கிறேன். ரோட்டில் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்வாதாரத்துக்காக யாரும் ரோட்டில் நிற்கக்கூடாது. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்குள்ள ஒரு தாக்கம். கழிந்த 5 வருஷமாக, ஒரு 6-7 வருஷமாக நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்க்குற ஒன்று, 8 மணிக்கு மேலே ரோட்டோரங்களில் நம்மளுடைய திருநங்கை சகோதரிகள் நிற்கிறத பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு தாக்கம். ஏன் இப்படி ஒரு நிலைமை? அவங்க இப்போ நம்ம வீட்டில் பிறந்த ஒரு திருநங்கையாக ஒரு ஆக்கப்பட்ட அல்லது திருநங்கையாக மாறுகிற, திருநம்பியாக மாறுகிற ஒருத்தரை நம்ம ரோட்டுக்கு விடுவோமா? எல்லாருக்குள்ளே ஒரு உயிர் தானே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண், பெண், திருநங்கை, திருநம்பி அப்படின்னு இல்லை, உயிர் எல்லாருக்கும் ஒன்று தான். என்ன அங்கே குறைவு வருதுன்னா அங்கீகாரம், அதுதான் குறைவு. இந்த திருநங்கைகள்னு சொல்கிறது, திருநம்பிகள்னு சொல்கிறது நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பிளஸட் பீப்புள். ஏனென்றால் ஆணுடைய பலமும் பெண்ணுடைய தாய்மையும் கனிவும் சேர்ந்தது தான் இந்த திருநங்கைகள் என்ற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். ஆனால் எந்த காலத்தில், பண்டைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ராஜாக்களுக்கு சேவை செய்கிறவர்களாகவும், அரண்மனையில் தவறான ஆட்கள் உள்ள வரக்கூடாது அதுக்காகவும், படைகளை நடத்துகிற தளபதியாகவும், அப்படிப்பட்ட மேல் உத்தியோகஸ்தில் இருந்தவங்க தான் இந்த திருநங்கைகள். எந்த காலகட்டத்தில் இப்படி ரோட்டுக்கு வரக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்குன்னு ஒரு என்னுடைய சகோதரியா இருக்கிற ஒருத்தரை, என்னுடைய சகோதரனா இருக்கிற ஒருத்தரை, இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தரும் நம்முடைய சகோதரி தான். அப்படி பார்க்கும்போது ஒருத்தரை நான் ரோட்டுக்கு விடுவேன், நான் கண்டிப்பாக விட மாட்டேன். அப்போ இந்த கப்ஸரா ஃபவுண்டேஷன் திருநங்கைகளுக்காக, திருநம்பிகளுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, இந்த மக்களுக்காக நல்ல கல்வி கொடுக்கறதுக்காகவும், நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் சிறந்த ஒரு செயல்பாடுகளை நாங்கள் செஞ்சுட்டே வரோம். அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் தமிழ்நாடு அளவில் ஜூன் மாதம் 27ஆம் தேதி RS புரம் கார்ப்பரேஷன் கலையரங்கத்தில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காலை 9 மணி முதல் மதியானம் 2 மணி வரை ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் நடத்த போகிறோம். கிராஸ் த வால், மதிலை தாண்டு. இந்த ஃபங்க்ஷன் நிறைய முக்கிய பிரமுகர்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு கெஸ்ட்டாக வராங்க.
திருநங்கைகள்லையே படித்து பெரிய நிலைமையில் வந்த சிலர் முக்கியமானவர்கள் தமிழ்நாடு அளவில் தெரிந்தவர்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு கெஸ்ட்டாக வராங்க. இந்த ஃபங்க்ஷன் ஒன்லி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பீப்புள்ஸ். அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்காக, அவங்களுக்கு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக, எனக்கு சேஃபாக ஒரு இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் மதிலை தாண்டு, கிராஸ் த வால். இது தமிழ்நாடு அளவில் ஜூன் 27 நடக்க போகுது. நான் உங்கள் எல்லாரையுமே நான் இன்வைட் பண்ணுறேன். ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், ஒவ்வொரு திருநம்பிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுன்னா, நான் என்னால் மரணம் வரைக்கும் செய்ய முடியாத எதையுமே நான் சொல்ல மாட்டேன். நான் எதையாவது ஒன்று சொன்னேன்னா அது என்னுடைய மரணம் வரைக்கும் செய்கிறதற்கு நான் முயற்சி எடுப்பேன். அதனால் உங்களுக்கு எப்போவுமே இந்த கப்ஸரா ஃபவுண்டேஷன் துணை நிற்கும். நீங்கள் எல்லாருமே ஜூன் 27 ஒவ்வொரு திருநங்கைகளும் திருநம்பிகளும் இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் வாங்க. மதிய உணவு உங்களுக்கு வழங்கப்படும். நிறைய உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி வழங்கப்படும். நிறைய பேருக்கு ஏதாவது பொருளாதாரத்திலோ அல்லது ஏதாவது உங்களுக்கு சில தேவைகள் இருந்தால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த கீழே காணக்கூடிய நம்பர்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் உங்கள் எல்லாரையுமே அன்புடன் தாழ்மையுடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.